சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ओम् शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. 33வது ஸ்லோகம். திருத்யாயயா தாரயதே மனப்பிராணேந்திரியக்ரியாः யோகேன வ்யபிசாரிண்யா திருதிः सा पार्थ सात्विकी यया तु धर्मकामार्तान् तृतीया धारयते अर्जुन. प्रसङ्ख्येन फलाकाङ्क्षी तृतीया सा पार्थ राजसी यया स्वप्नम् भयम् शोकम् विषादम् मतमेव च न विमुञ्चति दुर्मेधा திருதிः सा पार्थ तामसी. இப்ப ஒண்ணு நம்ம பார்த்துட்டு வரோம். அத 11வது ஐட்டம் திருதிகி, 12வது ஐட்டம் சுகம். ஓகே, இப்படி 12 ஐட்டத்தை நாம சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 விஷயத்துல எப்படி இருக்கிறது, மூன்றா இருக்கிறது அப்படி சொல்றாங்க. ஸ்ரத்தா 3ஆ இருக்கிறது, ஆகாரம் 3ஆ இருக்கிறது, யஜ்ஞம் 3ஆ இருக்கிறது, தானம் 3ஆ இருக்கிறது, தபஹ 3ஆ இருக்கிறது, ஞானம் 3ஆ இருக்கிறது, கர்ம 3ஆ இருக்கிறது, கர்த்தா 3ஆ இருக்கிறது, புத்தி 3ஆ இருக்கிறது, திருத்திகி 3ஆ இருக்கிறது, சுகம் 3ஆக இருக்கிறது, சந்நியாசம் 3ஆக இருக்கிறது. ஸ்ரத்தா டு சந்நியாசம் 3 இருக்கிறது. சத்வ ரஜஸ் தமஸ், சத்வ ரஜஸ் தமஸ். இப்ப நம்ம இந்த கிராஸ் செக்கிங் அப்படி சொல்லுவாங்க இல்ல, ஆடிட்டிங்ல அப்படி கிராஸ் செக்கிங் பண்ணிட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டிட்டா அமௌண்ட் மிஸ்டேக் ஆகும். புரியுதா? அந்த மாதிரி நம்மள பர்ஃபெக்ஷன் பண்றதுக்காக
இந்த விஷயத்தை எடுத்துட்டு நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். புரியுறதா? அதனால முதல்ல இப்ப திருத்திகின்றது நம்முடைய இது வேதாந்தத்துக்கு வந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருத்திகி. ஏன்னா இதுல நம்ம ஜர்னி இருக்க, அது எவ்வளவு தூரம் போயிருக்கும்ன்றது கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும். ஓகே, ரொம்ப நாள் போயிட்டே இருக்க முடியும், எதுவுமே அச்சீவ் பண்ண மாதிரி தெரியாது சரி சமயம். அப்போ அந்த உறுதி இருக்குல்ல, வைராக்கியம், அந்த வில் பவர், மன உறுதி, எடுத்துட்ட காரியத்தை முழுக்க முடிச்சுடுது, அது பேர் திருத்திகி. ஓகே, அது நல்லதா இருக்கலாம், கெடுதலா இருக்கலாம். சில பேர் கெடுதல்ல கூட உறுதியா இருப்பான், அதை முடிச்சுட்டு தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான், அந்த மாதிரி இருக்கான். சோ அந்த மாதிரி நல்லது கெடுதல் இருக்குன்னா கூட அவன் இப்ப பின்லேடன் போன்றவரெல்லாம் கொடூரமான ஆட்கள். ஆனா அவனுக்கு எவ்வளவு உறுதி இருக்கிறது, எடுத்து போய் அடிச்சுட்டு வரான்னா அவன் எவ்வளவு பிளான் பண்றான், எக்ஸிகியூஷன் பண்றான், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வரான். அந்த விஷயம் நல்ல விஷயத்துல இருந்துட்டா சக்சஸ். ஓகே, சோ நமக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லையானா எல்லா கிரிக்கெட் ஸ்கோரும் பசங்க சொல்லுவாங்க. ஓகே, கான்சென்ட்ரேஷன் இருக்கு, மெமரி இருக்கிறது. ஓகே, ஆனா எதுல இருக்கணுமோ அதுல இருக்கிறது கம்மியா இருக்கிறது. புரியுதா? திஸ் இஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, அதனால இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதுல இந்த சத்துவ, ரஜஸ், தமஸ், இந்த 3 இருக்கு இல்லையா, இதுல மோட்சத்தை குறிக்கோளா கொண்டு அதை சக்சஸ் ஆகணும். அவ்யபிசாரிணி. ஓகே, என்னுடைய கோல் ஈஸ்வரனை பகவான் அடையிறது. அந்த கோல் அடையறதுக்கு எனக்கு பகவான் அடையிறது, பகவானோட ஞானத்தை அடையிறது, இந்த கிளாரிட்டி இருக்கணும் புத்தியில. அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை அடையறதுக்கான வழி பண்ணும்போது எனக்கு யோகிதை அடையணும், அது தகுதி அடையணும், குவாலிபிகேஷன். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டடு. இதெல்லாம் புரிஞ்சுண்டு அந்த விஷயத்தை சக்சஸ் ஆக்கிறதுக்கு நான் உறுதி எடுக்கணும். வீரவிரதம் அப்படி சொல்றது இல்லையா, அதுதான் மன உறுதி அப்படி சொல்றோம். இது மோட்சத்துல அடையணும். அது போல ராஜசம்ன்றது என்ன, தர்ம அர்த்த காமத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அது தர்மமா இருக்கலாம், அர்த்தமா இருக்கலாம், புலன் இன்பமா இருக்கலாம். அதுல கூட என்ன, அடுத்தடுத்த லெவல்ல அது அடையிறது. ஓகே, எத்பாவம் தத்பவதி. அப்படியே நீ வாழ்க்கையில போயிட்டு இருக்கணும் இல்ல. சோ வாழ்க்கையில ஸ்லோவா படிப்படியா முன்னேறி வரணும். ஓகே, இதெல்லாம் ராஜசம். இதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் ஷாப்ல நடத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்தா இப்படி நீ டெவலப் பண்ணணும், இப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு இந்த காங்கே மாடெல்லாம் இருக்கிறது, இந்த மாடெல்லாம் பால் கறக்கிறதுக்காக நிறைய இது பண்ணுவாங்க. ஓகே, அதை குத்துவான், இது பண்ணுவான், மாடு தீனி போடுவான், ஸ்பெஷல் தீனி போடுவான், அதுக்கப்புறம் ஊசி எடுத்து குத்துவான், இதெல்லாம் பண்ணுவான். இது போல இப்போ கம்பெனி என்ன பண்றது, கிட்டத்தட்ட மாடு மாதிரி நடத்துறது மனுஷனை. ஓகே, அவனை ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறான், பிஸ்கட் கொடுக்குறான், என்னென்னமோ கொடுக்குறான். ஓகே, நீ விளையாடு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் இந்த டீம் எல்லாம் எதுக்கு, ஒரே ஒரு பர்பஸ், அவனுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றானா. ஓகே, நீ இன்னொரு 16 மணி நேரம் எப்படி வேலை செய்யலாம், இன்னொரு 20 மணி நேரம் எப்படி செய்யலாம், கண்டினியூஸாவே வேலை செய்யலாம், அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் படுத்த ராஜசம். இதெல்லாம் ராஜச கர்மா. ஓகே, உன்னை பாரு, நீ சும்மா ஒரு பிளாட்லயே இருந்தா எவ்வளவு நாளைக்கு இருக்க போற, நீ கமான் அப்படி சொல்லணும். சோ இதெல்லாம் வெளி உலகத்துக்கு, லௌகிக உலகத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேவையும் கூட. ஓகே, ஆனா அதுல திருப்பி நீ வெளியில வரணும். புரியுதா? அந்த வழியா வரணும், அதுல இருந்து எகிரி குச்சிட்டு வரக்கூடாது. ஓகே, அதுல இருந்து அது பிரயோஜனப்படாதுன்னு உனக்கு புத்தியில நல்லா புரியணும். இன்னொருத்தர் சொன்னா புரியவே புரியாது. புரியுதா? அது நல்லா எக்ஸசைஸ் பண்ணி இது நமக்கு வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், அது வாழ்க்கையில பாடம் கத்துக்கணும். ஓகே, பாடம் அதுலயே கத்துட்டே இருக்கக்கூடாது. ஓகே, குயிக்கா கத்துட்டு வெளியில வந்துடணும். அந்த மாதிரி எவ்ரி இன்சிடென்ட் நமக்கு லெசன் லெசன் லெசன். புரியுதா? அதுல இருந்து ராஜசத்துல இருந்து சத்துவத்துக்கு மேலவா. ஓகே, சத்துவத்துக்கு வந்த பிறகு அதுல உனக்கு ரொம்ப இந்த ராஜசத்துல நீ எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கியோ அதுல இதுலயும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க சும்மா ஒரு MBA பண்றதுக்கு வாழ்க்கையே பணம் வைக்கிறான். ஒரு தம்பி சொன்னா, அவன் 12-1 மணிக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு படுப்பானா டெய்லி. ஓகே, ஃபாஸ்ட் 2-3 இயர்ஸ் ராத்திரி 12-1 மணிக்கு தான் படுப்பாங்க. ஏன்னா அசைன்மெண்ட் அந்த ஒரு ப்ரொஃபசர் ராத்திரி 11 மணிக்கு பேசுறாராம். எப்படி ஆரம்பம் காலேஜ்? காலையில 8 மணிக்கு ஆரம்பம், அப்புறம் 11-12 மணி வரைக்கும் காலேஜ்.
ஒரு MBA எக்கனாமிக் டீல் பண்றது அது ஒரு பெரிய விஷயமா. அது அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து என்கிட்ட கூட எவ்வளவு பணம் வேணும் நான் உனக்கு டீல் பண்ணி கட்டுறேன். நான் சிம்பிளா சொல்லி கொடுப்பேன். அதை வந்து வருஷம் முழுக்க கத்துக் கொடுக்கறதுக்கு 12 hours ஜாப், 12 hours ஸ்டடீஸ். ஓகே, அசைன்மெண்ட் எழுதி ராத்திரி அவன் வந்து ஜஸ்ட் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா 1 to 4, 5, 6 அந்த மிடில் நைட் இருக்கான அப்ப படுத்து தூங்கி எழுந்துக்கிறது தானே. புரியுதா? இப்படி அவனுடைய வாழ்க்கையை 20-25 வருஷம் செலவு பண்றானே. நீ வந்து சும்மா ஒரு 2 மணி நேரம் வந்து ரொம்ப ஒர்க் பண்றப்பா, நான் ரொம்ப ஒர்க் பண்றேன். இது தெரியல. இது ஒரு ஸ்டடிஸ். இது வந்து வாழ்க்கையினுடைய துன்பத்தை அறுக்கக்கூடிய ஸ்டடிஸ் அப்படின்னு. ஓகே, அவன் வந்து 25 வருஷம் படிச்சுட்டு இனிமே ஜாப் தேடி அந்த ஜாபுக்குள்ள போய் அவன் கொஞ்சம் புரிஞ்சு அவன் வந்து ஒரு ப்ரமோஷன் ஆகி ஒரு மேனேஜர் லெவலுக்கு வரும்போது 50 வயசு ஆயிடும். அதெல்லாம் வந்த பணத்தெல்லாம் வந்து அவன் கரும்பு சாறு இங்க இது அருகம்புல் சாறு கரும்பு சாறு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அருகம்புல் சாறு சாப்பிடு, எண்ணெய் போடாத சப்பாத்தி ரொட்டி சாப்பிடு, அதை தொடாத, காரம் எடுத்துட்டு போகாத, ஒரு 100 ஐட்டம் கொடுப்பான் நமக்கு எக்ஸசைஸ். ஓகே, இதை தொடாத அதை தொடாத. அங்க வீட்டில் இருக்கிற இந்த வேலைக்கார அம்மா இருக்குல்ல, வேலைக்கார பசங்க, அவங்க சாப்பிடுறது இருக்க இவர் அதை பார்த்துட்டு வயிற்றுச்சல் தான் பண்ண. நெவர். அதனால புத்திசாலியா இருக்கிறவன் முன்கூட்டியே ஜாக்கிரதையா இருப்பான். ஓகே, அப்ப தர்மார்த்த காம நாட் ராங். ஆனா நீ சத்துவத்துக்கு வந்துட்டேன்னா யூ ஆர் த கிரேட். புரியுதா? இதுக்கு நிறைய ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் போடணும். அது ஓகே. இதெல்லாம் நம்ம ராஜச கர்மா அப்படி பார்த்தோம். இந்த ராஜச கர்மா தர்மார்த்த புருஷார்த்தத்துக்குள்ள வரா. புரியுதா? இது இன்னொரு ஆள் இருக்கான், அவன் வந்து புருஷார்த்தத்துக்குள்ளே வரதில்ல. அர்த்தத்திலையும் டேமேஜ், புலன் இன்பத்திலே டேமேஜ், ஓகே, எல்லாத்திலையும் டேமேஜ் ஃபெல்லோ ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா ரஜஸ். சோ தாமசிக். இந்த தாமசிக் எவன்னா அது உறுதியே சொல்ல முடியாது, அது வந்து பிடிவாதம் சொல்லலாம். ஜனூன். ஓகே, பியூட்டிஃபுல்லா எடுத்தா, ரொம்ப வருஷம் எடுத்தா அந்த ஜனூன் 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 பிடிவா ஜன்னு அப்படி ஒரு மியூசிக், அதுல கூட மறந்து போச்சு அது. அந்த மாதிரி பிடிவாதம், அது பியூட்டிஃபுல். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நேரம் மனசுலயே வரும், இப்படி தூங்கினா வரும், அந்த ஜெய்சாந்திகா பிகர் எல்லாம் வரும். அப்படி ஒரு மனசை பதிய வச்சான் பாரு. அதனால இதுல பிடிவாதம். ஓகே, இது அப்போ இவ என்ன பிடிவாதமா? இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்றது வைராக்கியம், நான் எப்படி ஆனாலும் சாப்பிடுவேன்றது என்னது? பிடிவாதம். புரியுதா? என் புள்ள உன்னை முடிவு பண்ணிட்டான்னா செஞ்சிருவான். புரியுதா? வாங்கணும்னா வாங்கிடுவான். புரியுதா? இதெல்லாம் என்னது? பிடிவாதம். புரியுதா? அதுல வைராக்கியம் இல்ல, ரெனன்சியேஷன் பண்றது வைராக்கியம். நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, என் பையன் வந்து எப்படி பண்ணாலும் எழுந்துக்கவே மாட்டான் பாருங்களேன், தூங்கிட்டே இருப்பான். ரொம்ப வைராக்கியமா இருப்பான் அந்த விஷயத்துல, ரொம்ப வைராக்கியமா இருப்பானா. இது சொல்றதே ராங். புரியுதா? அதனால இதெல்லாம் பிடிவாதம். இந்த பிடிவாதமும் வைராக்கியமும் சேமா இருக்கும், ஆனா டயகனலி ஆப்போசிட். புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் கல்யாண குணம் என்ன? சொப்பனம். ஓகே, நெடுநீர் மடி துயில் இந்நான்கும் கெடிநீரார் காமக்கலன். ஓகே, இது வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்றார் கிருஷ்ணர். சாஸ்திரம் கிருஷ்ணர் சொல்றாரு, பதஞ்சலி சொல்றாரு. எவன் அப்ப வேணா சொல்லிட்டேன், விஷ்ணு வந்து சொல்லிட்டமே, அவனுக்கு தாத்தா வேணாது இருந்தா சொல்றாரு. நான் வந்து தூங்கி தான் என் வாழ்க்கையை கெடுக்க போறேன். புரியுதா? நான் முடிவு பண்ணிட்டானா கிருஷ்ணரே ஜெகத்குருவா வந்தாலும் அசைச்சிக்க முடியாது. புரியுதா? அதுதான் அவரை வந்து அர்ஜுனன் வந்து குடாகேஷா குடாகேஷான்றாரு. ஏன் குடாகேஷன் இண்டிகேஷன் என்ன? முதல்ல தூக்கத்தை விட்டவன் தான் துக்கத்தை வென்றவன். ஓகே, நீ தூக்கத்தை விடலன்னா வர்ஸ்ட் ஃபெலோ. புரியுதா? தன் வாழ்க்கையை மண்ணு தலையில மண்ணு போட்டுன்னு அர்த்தம். புரியுதா? அதனால முதல்ல வைகரை தூயில் எழுத்தா நம்முடைய பிரதான எக்ஸசைஸ். புரியுதா? வைகரை தூயில். இது வந்து உங்களுக்கு வந்து பிரம்மம் புரியுதோ, கிருஷ்ணர் புரியுதோ, எது புரியுதோ, ஓகே, இந்த 100 நாள்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வைகரை துயில் எழு. ஓகே, காலையில சூரிய உதயத்தை இப்ப காலையில் நடந்து வரீங்க இல்லையா, எத்தனை ரம்யம். வாழ்க்கையில பல பேருக்கு இது புதுசு. என்கிட்டயே வந்து சொல்றாங்க, காலையில ரொம்ப நல்லாவே இருக்குது குருஜி அப்படின்னாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த வெள்ளி முளைக்கிறத பார்க்கிறது, அந்த காலையில இருக்க ஒரு சுகமான ஒரு காத்து, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கிறது.
ஓகே. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி ஒண்ணுமே இருக்காது கிளாஸ். இப்படிதான் காலையில இருக்காது கிளாஸ். அப்படி 2-3 நாளைக்கு அந்த ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு இழப்ப. ஏன் தூங்காம நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருப்பா வீட்டுல. ஓகே, நம்ம மாத்திரம் வந்து எழுப்பு வந்திருக்கோம், விழிப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வந்து கிராஜுவலா நாம அவ பக்கத்துல போய் ஒரு போடு. புரியுது இல்ல? அதனால மோகத்திரையை நீக்கி விடலாம் பெண்ணே, அதிகாலையில் போர்வை திரை நீக்க முடியவில்லையா நம்ம புலவர் பாடினார். காலையில சுகம் இருக்க, அதுவும் அந்த சுகத்திலேயே இன்னொரு பிரமாதமான ஒரு சுகம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அந்த எழுந்த பிறகு ஒரு சோபா செட்ல கையை காலெல்லாம் முடக்கின்னு ஒரு மாதிரி ஒரு படுத்துக்கணும். அந்த ஆனந்தத்தை எந்த வார்த்தையில வர்ணிக்க முடியும்? பிரம்மத்து கூட வர்ணிச்சிடலாம். ஓகே, இந்திரிய அகோச்சரம் அது. அத்தனை சுகமா சுகம். ஓகே, சில பேர் எழுப்பி விட்ட பிறகு பாத்ரூம்ல போயிருப்பான். இது சில பேர் அப்படியே பண்ணணும். அது இது இருக்குல்ல, வந்துட்ட அந்த பிச்சைங்கெல்லாம் பல்ல தேக்கையில கொப்பிச்சுட்டு வந்துடுவான். பாத்ரூம்குள்ள இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படிலாம் கேட்கப்படாது. ஓகே, உண்மையா பொய்யான்னு பாரு. அதனால சோம்பேறி சோப்பலாங்க. தூங்கிய வாழ்க்கையை வந்து காலத்தை கெடுத்தவன் இவனால வெற்றி அடைய முடியாது வாழ்க்கையில. அது வந்து பெண்ணோ ஆணோ இவனால் கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். ஓகே, இது வேணா எழுதி கொடுக்குறேன். ஓகே, அவன் தாத்தா சொத்து இருந்தா கூட அவன் தின்னே தீர்த்து போடுவான். புரியுதா? அதனால யாரு கடவுளே வந்து பக்கத்துல இருந்தா கூட அவனை தேத்த முடியாது. அது ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன். மனுஷனா இருக்கிறதுக்கு முதல் குவாலிபிகேஷன் அதிகாலையில எழுந்துக்கணும். ஓகே, அப்படி வந்து இது இவ்வளவு ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்? கிளைப்பியம் மாஸ்மஹா. அர்ஜுனா, உனக்கு வந்து எங்க இருந்தது? அலி அப்படின்றார் இல்லையா? அலின்னு திட்டுறார். அலின்னா எப்படி தெரியும்ல? அதுவும் அர்ஜுனனை போய் திட்டினா எப்படி இருக்கும்? அவன் வந்து என்டையர் அவன் தான் வந்து பீஷ்மாவையும் துரோணாச்சாரியரையும் கர்ணனையும் கொன்ன பெரிய ஆளுவன். ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய வீரன், வில் விஜயன். அவனை போய் அலின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஏன் சொல்றாரு? அப்பதான் கொஞ்சம் எந்திரிப்பான். புரியுதா? அதனால நீ எழுந்தால் இமயம் வழிவிடும், நீ படுத்து கிடந்தால் சிலந்தி வலையும் உன்னை மூடி சிறை பிடிக்கும். புரியுதா? இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் 22ஆம் தேதி வந்து சொல்ல முடியாது என்னால. புரியுதா? அதுக்கே இப்ப சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிடுறேன். பி கேர்ஃபுல். எந்திரிச்சு முதல்ல பழகு. ஓகே, 3 மணிக்கு எழுந்துரு. ஓகே, 2 மணிக்கு எழுந்திரிச்சு படுத்துக்க கூடாது. ஓகே, சீக்கிரமா எழுந்திருக்கணும். ஓகே, வைகரை துயிலேடு. ஓகே, இந்த தாமசிக் ஃபெலோ என்ன விடாப்படியா இருப்பான். என்ன வேணா ஆகட்டுமே. இந்த இதுல போய் கல்யாணத்துல தூங்கினவெல்லாம் இருக்கான். புரியுதா? அந்த ஒயிட் ஹவுஸ் அவர் ஒருத்தர் இருந்தார். ஓகே, அமெரிக்கால. அவர் வந்து ஜான்வர்ஸ்லயே தூங்கி போயிட்டார். இந்த மாப்பிள்ள அழைப்பு இருக்கு இல்லையா, அதுலயே தூங்கி போயிட்டார். அப்படிலாம் ஆள் இருக்கான், எக்ஸ்பர்ட் இருக்கான். அப்படிதான். அதனால இது இருக்கு. எனக்கு ஒரு டீச்சர் இருந்தா. ஓகே, தமிழ் அறிவுக்கரசி. ஓகே, தமிழ் டீச்சர். பாடம் நடத்தும் போது தூங்கி போயிட்டான். நான் வந்து எஸ்பிஎல் ஆக்கும், ஸ்கூல் கிளாஸ் லீடர் ஆக்கும். டபுள் ரோல் நமக்கு. அதனால பசங்க எல்லாம் மிரட்டியா, டீச்சர் தூங்குறா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து எல்லாம் ரவுண்டிங் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவோ வருவாரு, டிவோ வருவாரு. ஸ்கூலே அரட்டா இருக்கும். அந்த பிரின்சிபலும் அப்பப்ப ஒரு ரவுண்ட்ஸ் வருவா. இப்பெல்லாம் எல்லாருமே பாஸ் தான், ரூம்ல இருந்து ஆபரேட் பண்றது. புரியுதுல? அதனால அந்த பிரின்சிபல் வரும்போது கமானு மாட்டின்டான் அறிவுகரசி. செம்ம திட்டு அங்கே. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடக்கும். ஓகே, அப்பப்போ திட்டி அப்பப்போ பைசல் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுல வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி என்ன திட்டாலும் சொல்லிட்டு ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் டீச்சர் பிடிச்சி ஒரு அடி அடிச்சான். ஓகே, ஏண்டா இப்படி டீச்சரை மாட்டி விடுவாள் எவனாவது? புரியறதுல? அப்படி ஒரு கிளாஸ் எடுக்கிறவாளே தூங்குறோம். இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டா தான். அப்ப நான் அந்த அறிவுக்கரசி வந்து நினைச்சுக்கிறது உண்டு. புரியுதா? ஏன் நினைச்சுக்கணும்னா, அவ சின்ன வயசுல இருந்து இந்த சுபாவத்தை மாத்தவே இல்லைன்னு. ஓகே, டீச்சராவும் ஆயிட்டான். எப்படியோ படிச்சு கிடிச்சு ஒரு பக்கம் டீச்சர் ஆயிடுவா. ஆனா காலையில எழுந்திருக்க மாட்டா போல இருக்கு. அப்படிதான். அந்த மாதிரி சுபாவம் உடைய வர்றது. பி கேர்ஃபுல். அப்புறம் என்ன? பயம்.
சின்ன வயசுல ஏதாவது ஒரு பயம் இருக்கும். அந்த கன்சீவா இருக்கிற பொண்ணு ஏதாவது பயந்துட்டா உள்ளர கரு சிசுவும் பயந்துடும். கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த ஒண்ணு கிடக்க ஒண்ணு பயந்துட்டுனா அது உள்ளர போய் பதிஞ்சிடும். அதனால என்ன, எப்ப பார்த்தாலும் ஒரு பெரியவனான பிறகு கூட அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். நம்ம அறிவுல ஆட்டோ சஜஷன் அந்த பயத்தை நீக்கணும். அந்த பயம் இண்டிகேஷன் தாமசம். அதுக்கப்புறம் என்ன, சோகம். சோகம்ன்றது என்ன, அதாவது எதையாவது இப்ப சில பேர் எது பண்ணினாலும் ஒரு சோகம் கொண்டு விடுவாங்க. நான் சில பேர் பேசியிருக்கேன், எல்லாமே நல்லா இருக்க மொமையம் எல்லாமே நல்லா இருக்கிறது, பசங்க நல்லா வந்துட்டாங்க, இது வந்துட்டாங்க, என்ன வந்துட்டாங்க போங்க, இது காலையில ஒரு பெரிய மூகாரி ராகம், எப்படி பண்ணினாலும் மூகாரி ராகம். சில பேரு முடிவே பண்ணிட்டான், வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மூகாரி ராகம், திருத்தவே முடியாது. புரியுதா? நான் சில பேர் இங்கே கூட இருக்காங்க, சில பேர் யார் சொல்லுங்களேன், அது சொல்ல மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஒரு சோகம், ஒரு சோகம், ஒரு நெகட்டிவா பேசினா ஒரு சோகம், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பிள்ளை. ஓகே, சோகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு சில பேருக்கு. இதெல்லாம் தாமசிக் 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 தாமசிக். ஓகே, அதுக்கப்புறம் மதம் ஏவ, செருக்கு, ஆணவம். ஓகே, இது விடவே மாட்டார். உனக்கு ஆணவம், செருக்கு, கொழுப்பு, திமிரு இதெல்லாம் இருந்ததுன்னா நீ தாமசகம், முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம். பர்சனல் லைஃபே முன்னேற முடியாது. ஓகே, இந்த கர்வத்தை எப்ப விடுறையோ அப்பதான் நீ மேலேயே வர முடியும். அது சொல்றாரு, அது தாமச. ஓகே, தாமச உறுத்தினா இவரும் இவருக்கும் உறுதி தான், திருத்தி தான் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து செருக்கு இருக்கு, செருக்கு இருக்கு, அதம்பித்துவம் இருக்காரு, டம்பித்துவம் இருக்காரு, அதே விதவித ஃபார்ம்ல சொல்றாரு. அப்படிலாம் என்ன சொல்றாரு, இது மாதிரி எம்பசைஸ் பண்றது கொஞ்சமாவது யோசிச்சு நமக்குள்ளர அதை எடுக்கணும், நீக்கணும் அப்படின்னு அர்த்தம். விஷாதம். விஷாதம் என்ன, துயரம். ஓகே, இந்த துயரம் எப்படி தெரியுமோ, இந்த சோகம்ன்றது எதையாவது நினைச்சு நமக்கு நடந்த விஷயத்தை நினைச்சு 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 துக்கப்படுறது. எத்தனை வயசானாலும் அது தாத்தா பாட்டி கூட இருக்கும், அந்த சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு நான் அப்படி என்ன எப்படி இன்சல்ட் பண்ணிட்டா தெரியுமா அப்படி சொல்லி இப்ப பிளாஷ்பேக், இது தேவை பாரு, அதான் நல்லா வந்துட்டே விடு அப்படின்னு. எங்க விடுறது, அது மைனஸ்லயே இருக்கு, எனக்கு அப்படியே இருக்கு, இருக்கா இருந்துட்டு போட்டோம். பகவான் எல்லா வசதியும் கொடுத்தும் கூட எங்கேயோ எப்பயோ நடந்து கிளறி கிளறி இந்த நாய் இருக்க, அது என்ன பண்ணும், இப்படி கிளறி 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 அந்த புண்ணை பெருசாக்கிடும். அந்த மாதிரி ஃபெலோ எப்ப இது நடந்ததையே வச்சு கவலைப்படுறது. இன்னொன்று இருக்க விஷாதம், இதுதான் ஒண்டர். இது நிறைய பேர் பண்ணக்கூடியது, மெஜாரிட்டி பீப்புள். அது என்னன்னா நடக்கவே நடக்காது, நடந்துருமோன்னு ஒரு கற்பனையில ஒரு பயமும் துயரமும் கஷ்டப்படுவாங்க. நான் வேணா எழுதி கொடுக்கிறேன், உங்களுடைய கஷ்டத்தை பாத்தீங்கன்னா 90% இமேஜினேஷன், கற்பனை, கற்பனை, இமேஜினேஷன் பெயின். ஓகே, இப்படி நடந்துரும், இப்படி ஆயிடும், நீ நினைச்ச மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததில்லை. நீ உன்னுடைய டைரியை எழுதி பாரு, இப்படிதான் நினைச்சிருப்ப, இப்படி போச்சு, இப்படி போயிடும், இப்படி எல்லாம் குடிச்சவரா போயிடும், எல்லாமே எனக்கு தெரியும், இப்படிதான் ஆகும், இப்படிதான் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்ல மாட்டான். சொன்னா வெக்கக்கேடு, சொல்லாட்டி மோனக்கேடு. புரியுதா? நிறைய விஷயம் உள்ளத்திலேயே போயிருக்கும். புரியுதா? நம்ம யாரையா ஒருத்தர் எதிர்பார்த்திருக்கோம்னு வச்சுக்க, அவர் நல்லபடியா வர முடியாத ஆக்சிடென்ட் ஆயிடும். ஓகே, கீழே விழுந்துருவாரு. ஓகே, மேல ஏதோ ஏறுற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கும். அவர் சொன்ன டயத்துக்கு வரமாட்டார், வந்தோடனே டமால் எகுரும் இந்த அம்மா. ஒன்லி அது வரைக்கும் ஒரு டைலாக் உள்ளுக்குள்ள இருக்க, அந்த மௌனம் கிடையாது. மௌனம்ன்றது என்னது, மானச தபஸ், அது கிடையாது கிடையாது. இவன் பேசிட்டே இருப்போம். நம்ம ஒண்ணு நேரா பேசுவோம், இல்லன்னா இன்டைரக்டா பேசுவோம், உள்ளுக்குள்ள பேசிட்டு இருப்போம். நீங்க மனுஷனை பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தூக்கத்தை தவிர பேசிட்டு இருக்கான் மனுஷன். ஒண்ணு எப்பெல்லாம் தனியா விடுறியோ உனக்குள்ள பேசிருப்பேன், எவெல்லாம் தெரியுமா அவனோட டயலாக் இருக்காங்க. புரியுதா? இல்லன்னா நேரடியா பேசுவோம். புரியுதா? நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு மனசுக்குள்ள பேசிட்டு இருப்போம், இல்ல வெளியில வாயை திறந்து பேசிட்டு இருப்பான். இங்க தபஸ்ன்றது வாயையும் பொத்தணும், மனசையும் பொத்தணும். புரியுதா? மனசு பேசாம இருக்கிறது பெரிய தபஸ் ஆகும். நாட் ஈஸியான விஷயம். ஓகே, அது ரொம்ப கஷ்டப்பட்டா தான் அந்த ஜபகப்பம் போட்டு அதை இந்த கிளாஸையே திருப்பி கேட்டு எவ்வளோ இந்த 2000க்கு சொச்சும் கிளாஸ்ல லட்சக்கணக்கு. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் காட்டினார். ஓகே, இவ்வளோ தடவை இந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்கன்னு. ஓகே, ஆயிரக்கணக்கான தடவை அந்த வேர்ட்ஸ் எனக்கு காட்டினார். ஓகே, அவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்குமே எப்பயாவது ஒரு தடவையா அந்த விருத்தி மனசுல சாதாரண காலத்துல
11 மணிக்கு அந்த விருத்தி வந்தது. ஓகே, இப்ப நம்ம கேட்கிறோமே இதெல்லாம் 11 மணிக்கு, 12 மணிக்கு, 2 மணிக்கு அந்த விருத்தி எல்லாம் வரும். அதை தவிர நம்ம ஏற்கனவே சம்பாரிச்ச விருத்தி இருக்குல்ல, அது மாத்திரம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பரிச்சை பண்ணிதான் தெரியும். அப்போ இதுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேர்ட்ஸ் உள்ளுக்குள்ள போறத அந்த வேர்ட்ஸ் வர வேண்டும் இல்லையா, அதை மாத்திரம் வராத மீதெல்லாம் பேசிட்டு இருப்பா. ஓகே, இப்ப பிரசன்ட் கிளாஸ் பேசுவாளான்னு ஒரு ஆனந்தமா இப்படி காதை கொடுத்து கேட்பேன். அதை தவிர மீதெல்லாம் பேசிட்டு இருப்பா. புரியுதுல, எதுவும் பேசுவான். அந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட நம்ம என்ன சொல்றோமோ அது சம்பந்தப்பட்ட பேசுற ஆளு ரொம்ப ரேர். ஓகே, வெரி வெரி ரேர். ஓகே, இதுல விஷாதம். இந்த விஷாத யோகம் முதல்ல இருந்த விஷாத யோகம் நைசா இங்க உள்ளர போட்டு இருப்பாரு. இதுதான் டீச்சரோட வேலை, அப்படியே சும்மா உள்ளர போட்டுருவாரு. ஓகே, இதுல குரு என்ன பண்ணினாலும் சிஷ்யன் ஒண்ணும் ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த விஷாத போட்டார்ல, அது தெரியவே தெரியாது அவனுக்கு. புரியுதா? அதெல்லாம் எங்க அவனுக்கு ஹைலைட் இருக்கும் அந்த மாதிரி ஏரியால மாத்திரம் தான் அவன் ஹைலைட் ஆவான். சிலதெல்லாம் அவனும் டம்மி பண்ணிடுவான். புரியுதா? தெரியவே தெரியாது. புரியுதா? இது விஷாதம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இருந்தன. இதை இன்டைரக்டா சொல்லி காட்டுறாரு. விஷாதம் நீ பண்றதெல்லாம் ரொம்ப கற்பனை, தாத்தா செத்து போயிட்டாரு, உலகமே போயிடும், அதெல்லாம் ஒன்னும் நடக்காது. புரியுதா? ஆஃப்டர் இதுக்கு பிறகு பரிஷத்து வந்தா, பரிஷத்துக்கு பிறகு இது ஒரு வந்தாரு, வாஜ்பாய் வந்தாரு, இப்ப மோடி வந்துட்டாரு, வந்துருக்குல்ல ஆட்சி. ஓகே, ஒண்ணு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடாது, எல்லாம் நடக்கும், நல்லபடியா நடக்கும். புரியுதா? நீ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வேலை செய்ய, அவ்வளவுதான் போறோம். புரியுதா? விஷாதம் கற்பனை துக்கத்தை, கற்பனையில துக்கத்துல முழுகின்னு இருக்கவன், பகல் கனவு காண்டிருக்கவன், இவெல்லாம் தாமசம் தாமசம் தாமசம். அப்படி விமுச்சதி இதுல ரொம்ப பிடிவாதமா இருப்பான, அதை விட மாட்டான. அப்படி பிடிச்சுக்க. சாத்திருதி தாமசி அப்படி சொல்றாரு. சரி, சுகத்துக்கு போவோம் நம்ம. ஓகே, ஒரே துக்கம் இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்தது 36 இருந்து 39 வரைக்கும். சுகம் திவிதானீம் திரிவிதம் ஸ்ருணு மே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி யத்தக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் ப்ரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்தக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம் யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனஹ நித்ராலஸ்ய பரமாதோதம் தத்தாமசமுகா முதாகிருதம். இதுல ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் ஒன்னொன்னும் சாத்விக சுகம், ராஜச சுகம் அண்ட் தாமச சுகம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, இது ஹே பரதர்ஷப, பரதர்ஷப ஏ அர்ஜுனா கேள், திரிவிதம் சுகம் ஸ்ருணு. சுகம் ஒரே சுகம் இல்ல, 3 விதமான சுகம் இருக்கு, 3 டைப் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம கீதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு விஷயம் ஒண்ணு மாத்திரம் இல்ல, அதுல 3ஆ பிரிஞ்சிருக்கு. அந்த 3ல நீ எங்க போற, எப்படி போற, மேல வரப்போற, இதுதான் 3 விதமான சுகம். மேஸ்ருணு அப்படி கேளு. ஓகே, இப்ப சாப்பிடுறது கம்பல்சரி, எல்லாரும் சாப்பிட்டாகணும், அதுல நோ டவுட். புரியுதா?
இந்த சாப்பிடுறது விதவிதமா அந்த ஐட்டம் இருக்க, அது சாப்பிடுறது இருக்கு, எப்படி சாப்பிடுறது இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் ஆட்டிடியூட் இருக்கிறது. புரியுதா? அப்ப சாப்பிடுறதுன்றது கம்பல்சரி. ஆனா எந்த மாதிரி சாப்பிடுறது அவனுடைய லட்சணத்தை பொறுத்து இருக்கிறது. திரும்பி அதுபோல சுகம் எல்லாருக்குமே நெசசிட்டி. சுகம் இல்லாம யாராலும் அடைய முடியாது. சுகம் நெசசிட்டி. ஆனா அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் உனக்கு தேவைப்படுறது, நீ உன்னுடைய சுபாவத்தை பொறுத்து இருக்கிறது அப்படின்றத இங்க சொல்ற. ஓகே, அதனால இந்த இடத்துல இந்த திரிவித சுகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, மூணுத்தை வச்சுட்டு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். ஓகே, நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ அதை தேர்ந்தெடுத்துக்கோ அர்ஜுனா. ஓகே, ஏன்னா இதுல நீ என்ன பண்ணணும்னா, சில பேர் சுத்தமானதுதான் வாங்குவான். ஓகே, கொஞ்சம் வாங்கினாலும் சுத்தமாகும். சில பேர் அழுகின பழத்தை அழுகின காய்கறி எல்லாம் ஃபுல்லா வாங்கிட்டு வந்துடுவான். ஏன்? அது அவனுடைய பேக்ரவுண்ட்ல இருக்க சுபாவம். ஓகே, இதெல்லாம் அவன் வளர்ந்த விதம், சம்ஸ்காரம், இதெல்லாம் அங்க பின்னாடி இருக்கிறது. புரியுதா? அதனால நீ இங்க என்ன சொல்றாரு பகவான், தாமச ராஜச சத்துவ 3 விஷயம் கொடுக்கிறேன். நீ ஏற்கனவே சம்ஸ்காரம் என்ன இருக்கிறதோ அதுதான் மைண்ட் ஒர்க் பண்றது. நீ கொஞ்சம் மாத்திட்டா, எஃபர்ட் போட்டீங்கன்னா, இந்த மைண்ட் ஒரு செக் மாடு. என்ன புரிஞ்சுக்கோங்க, மைண்ட் ஒரு செக் மாடு. அதுக்கு நீங்க என்ன கொடுத்துட்டேலோ அப்படியே தொடர்ந்து பண்ணும், அப்படியே தொடர்ந்து பண்ணும். இந்த புரோகிராம் சேஞ்ச் பண்றதுதான் உங்களுக்கு வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, அதனால இங்க என்ன சொல்றாரு, அபியாசாத் எத்திர ரமதே. அபியாசாத் எத்திர ரமதேனா, எந்த ஒரு விஷயமும் கடினமான விஷயம் கூட அதை சுலபமாக்க முடியும் ஒன்லி ஃபார் அபியாசம். ஓகே, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கடினமா இருக்கும். இப்ப இந்த எழுந்துக்கிறது இருக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதுவே நீ தொடர்ந்து பண்ணினா, தொடர்ந்து அபியாசம் பண்ண நீ இதுவாயிடும். புரியுதா? அதுல அசமஞ்சு மாதிரி தூங்குனா ஒரு சந்தோஷமா இருக்கும், காலையில ஒரு சுகமா இருக்கும் பாரு, அது சுகம்தான் இருக்கும். ஆனா முன்னேற முடியாது. அதனால எழுந்துட்டேன்னா முதல்ல எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். புரியுதா? உலகமே நமக்கு ஒருத்தன் சொன்ன, நான் ஒரு பையனை போய் ஷாக்காக்க எழுப்பினேன். அவன் சத்தம் பட்டவன், ஏ ஜே நான் கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துட்டேன் போன ஜே அப்படின்னா. அப்ப அந்த ஆத்திரம் அவனுக்கு புரியுதுல, அதெல்லாம் இருக்கா. அந்த காலையில எழுப்பணும். பல பேரை என்ன திட்டிருக்கான். இந்த நான் பல பேரை ஆண்டாள் மாதிரி பல வருஷம் எழுப்பியிருக்கேன் நான். அவெல்லாம் சாபம் விட்டுதான் இப்ப தூக்கமே வரமாட்டது. பல பேருடைய தூக்கத்தை கெடுத்திருக்கேன் நான். அபியாசாத் எத்திர ரமந்தே. முதல்ல கடினமா இருக்கும், அப்புறம் என்ன செய்ய முடியும், தொடர்ந்து எழுந்துக்க எல்லாமே வரும். கடினமான விஷயத்தை சுலபமாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி, அது அபியாசம். எந்திர ரமந்தே. ஓகே, பிகினிங்ல கஷ்டப்பட்டது, அப்புறம் எப்படி இருக்கும், அதுலயே ஒரு சுகம் ருச்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்துடும். அந்த ருச்சி வர வரைக்கும் நீ கடினமா எக்ஸசைஸ் பண்ணணும். புரியுதா? அதனால இங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அவர் ஏகப்பட்ட வேலை அவருக்கு. புரியுதா? ஆசிரமத்திலும் வேலை, வெளியிலயும் வேலை, வீட்லயும் வேலை. ஓகே, ஒரே நேரத்தில் மனுஷனுக்கு எவ்வளவு வேலை. அதுக்கு மத்தியில ஒரு சங்கல்பம், இந்த ஃபர்ஸ்ட் லெவல் 155 கிளாஸ் கேட்டு முடிக்கிறது. கேட்டு முடிச்சுட்டார். எப்படி முடியும் அவரால்? மாத்திரம் இது சித்பவானந்த சுவாமி சொல்றாரு, நேரம் இல்லை என்று சொல்பவன் நேர்மை இல்லாதவன் அப்படின்றார். ஓகே, கடுமையான வார்த்தை. சுவாமி சித்பவானந்த ரொம்ப பெரியவர் அவர். ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சாது அவர். ஓகே, இப்ப இல்ல அவர் சவுத் முழுக்க அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அந்த சித்பவானந்த சுவாமி சொல்றாரு, கடுமையா சொல்வார் அவர். அதனால யார் ஒருத்தர் அதிகமான கர்மம் செயல்ல ஈடுபடுகிறார்களோ அவர்கள் சுறுசுறுப்பானவர்கள். ஓகே, இப்ப உனக்கு 24 மணி நேரம் இருக்கிறது, அப்துல் கலாமுக்கு 24 மணி நேரம். அதை விட இப்ப பழைய கதை அப்துல் கலாம்ஜி. இப்ப நரேந்திர மோடிஜி இப்ப பிரசன்ட்ல வந்திருக்காரு, அவருக்கு 24 மணி நேரம். அவருடைய ஒவ்வொரு மினிட்டும் வேல்யூ பண்ணு, உன்னுடைய ஒவ்வொரு மினிட்டும் வேல்யூ பண்ணு. ஓகே, அவரு 5 டேஸ்ல 2,10,000 சம்பாரிச்சுட்டு வந்திருக்காரு. ஓகே, நீ வாழ்க்கை முழுக்க தலைக்கணும்னாலும் அந்த தண்ணி குடிக்கிறது கஷ்டம். ஏன்? 1 மினிட்ன்றது இல்ல, உன்னுடைய 10 மணி நேரம்ன்றது, உன்னுடைய 100 மணி நேரம்ன்றது நரேந்திர மோடியோட 1 மினிட். அதுதான் கரெக்ட். அதனால எத்திர ரமதே. அந்த பையன் நான் சொன்ன பையன் 155 கிளாஸ் முடிச்சுட்டான். அவன் காதால இப்ப ஒரு 6 மாசத்துல 300 கிளாஸ் கேட்டுட்டான். புரியுதா?
திஸ் இஸ் ஸ்டூடெண்ட். அது மாதிரி 14 லட்சம் ஒரு ஆவர்த்தி இதுவும் முடிச்சுட்டான். திஸ் இஸ் கிரேட். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணணும்? வேற சொல்லிட்டாரு பெருசா, அவனுக்கு வேலை இருக்கு, வெட்ட இருக்கு, தெரியாது. ஒரு சாது சன்னியாசி குழந்தையா குட்டியா டாக்ஸ் கட்டணுமா இல்ல வாட்டர் கட்டணுமா, கார்பரேஷன் போவார் அவரு. இவரு பாட்டு இங்க உட்காந்து சொல்லிட்டே இருப்பாரு. அவரு நாங்க மட்டும் பண்ணிட்டே இருக்கணும். இருந்தாலும் பண்றேன். அவர் சொல்றாரு குருஜி, அதனால முணுமுணுத்தான். அப்படி இல்ல, சியர்ஃபுல். ஓகே, எத்திர ரமத்தே, வித் சியர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? அந்த எந்த ஒரு ஒர்க் எடுத்திருந்தாலும் அதுல சியர்ஃபுல்லா செய்யணும். இவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாத்விக சுக, ராஜச சுகம் பாட்டு எல்லாம் கேட்டு, ராஜச சுகம் அதுதான் இவரும் சொல்ல வர்றாரு. ஓகே, அப்புறம் தாமச சுகம். இது 3 சுகத்தை சொல்லி நீ சாய்ஸ், நீ எது வேணுமோ உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா இந்த லெவல் 1 இந்த சாஸ்திர வழிகாட்டி கொடுத்து இந்த 3 புக்கு கொடுத்தல. நேற்றுக்கு ஒரு மாமி பக்கத்து மாமி கிட்ட இந்த 3 புக்கு கொடுத்துற, என்னது பண்றது, என்ன பண்றேன்னா இப்படி வச்சுட்டு தலையில சுத்திட்டு கோயில் கோயிலா சுத்தணும். இந்த ஒரு புக்கு மாமி, இதுல தான் இன்டெக்ஸ்ட் இருக்கு, நம்ம என்னெல்லாம் படிக்கணும். அந்த புக்குக்கு இது இது இருக்கு, என்ன சொல்றது, ஸ்லோகம்லாம் இருக்கிறது, மந்திர ஸ்லோகம்லாம் இந்த புக்கு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான் இல்ல, 3வது ஒண்ணு இருக்கிறது. இத கேட்கறதுக்காக ஒரு சிடி வச்சுக்கணும். ஓ, எங்க போற இருங்க, 4வது விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க எழுதி நோட் புக்ல எழுதணும். 4 விஷயம் நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஒண்ணு மாத்திரம் இல்ல, 3 புக்கு வச்சுக்கணும், அதுக்கப்புறம் சிடி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் சிடில இருந்து டேப் ரெக்கார்டர் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் புக்கு வச்சுக்கணும். இது 3 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, எங்க விட்டோம் எதை எழுதணும், சின்ன பிள்ளை மாதிரி இப்படி எழுத சொல்லிட்டே இல்ல. வேதாந்த ஸ்டடிஸ் ஆக்கும். அப்படியே ஓரமா உட்காந்து அப்படியே காணாம போயிட்டு இத உட்காந்து பார்த்து எழுதலைன்னா கூட பரவாயில்ல, ஓகே, அது கேட்கணும். எழுதலைன்னா சின்னவங்க ஆளுக்கு இல்ல, பெரியவாளுக்கு. ஓகே, அதனால எதெல்லாம் சொல்றேன்னா அதை மாத்தி புரிஞ்சு கூடாது. புரியுதா? அதனால இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்றேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இந்த அஷ்டாங்க யோகா இருக்கு இல்லையா, பதஞ்சலி யோக சூத்ரா அஷ்டாங்க யோகா லெவல் 1 பண்ணிட்டு இன்னைக்கு அவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான். ஜஸ்ட் சிடி கேட்டு அப்ளை பண்ணதுனால, எக்ஸிகியூஷன் பண்ணினதுனால. புரியுதா? எம்பிஏ எல்லாம் பண்ணாத சாதிக்க முடியாத விஷயத்த ஒரு சிடி கேட்டு இப்படி பண்ணிருக்கிறது. இதெல்லாம் ப்ரூஃப். புரியுதா? தேர்ஃபோர் அபியாசாத் யத்ர ரமதே, அபியாசாத் யத்ர ரமதே. ஒரு அம்மாவுக்கு ஆபரேஷன் ஆச்சு, எல்லா ரிலேஷன் அப்பதானே தெரியும் உங்களுக்கு. கஷ்டம் வரும்போது தான் உங்களோட ரிலேஷன் தெரியும். ₹1 ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்ப அப்படியே அப்ரப்டா விட்டுடுவான். இப்ப இந்த கிளாஸ் கேட்டதுனால என்ன ஆச்சு? அப்படிதான் குருஜி சொல்றாரு, எல்லா நித்தியம் சொல்றாரு, அப்படிதான் போல இருக்கு. அப்படி இப்போ நிறைய பேருக்கு தெரியாமலேயே மனசுக்குள்ள ஒரு மன சமாதானம் வந்திருக்கிறது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம தான் செத்து போறதே ஒரு சாதாரணம் ஆக்கிட்டோமே. புரியுதா? அந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பூதாகரமான ஒரு விஷயத்தையே சின்னதாக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அது சின்னதா இருக்கு. இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து அத்தனை பேருக்கும் அவன் வாழ்க்கையில மத்தவாலாம் ஒரே அது பெருசா காட்டுவான். நம்ம அது ஒரு சாதாரண விஷயம். ஆபீஸ்ல வெளியில சொந்தக்காரெல்லாம் அப்படியே திக்கு முக்காடுறான். ஏன் இவன் எப்படி இருக்கான், சாதாரணமா இருக்கான், உனக்கு கவலை பொறுப்பே கிடையாது அப்படின்னு அவர் வேற ஒரு குதிக்கணுமா அவரை மாதிரியே. ஓகே, நம்ம அந்த ஒர்க் மாத்திரம் பண்ணுவோம். ஓகே, அவன் குதிச்சுண்டு செய்யறத நம்ம குதிக்காம அதே விஷயத்த இன்னும் கரெக்டா பண்ணுவோம். புரியுதா? திஸ் இஸ் கரெக்ட். அபியாசாத் யத்ர ரமதே துக்காந்தம் ச நிகச்சதி. ஓகே, துக்காந்தம் ச நிகச்சந்தினா இங்க சொல்றாரு. முதல்ல பொதுவா சொல்றாரு, சுகம்னுடைய பொது என்ன சொல்றாருன்னா, நீ தாமச சுகம், ராஜச சுகம் அண்ட் சாத்விக சுகம், எனி டைப் ஆஃப் சுகம் எண்ட் முடிவுக்கு உட்பட்டது, ஒரு நாள் போயிடும். ஓகே, இன்னொரு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், அது ரெகுலரா நான் சொல்லிட்டு இருக்க ஸ்டேட்மெண்ட். அது என்னன்னா, நீ எதுல சுகத்தை அனுபவித்தாயோ, இது ஸ்டேட்மெண்ட், எதில் சுகத்தை அனுபவித்தாயோ அது வட்டியும் முதலும் சேர்த்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டு நியூட்ராக்கும். அதனால என்ன, எதுல சுகத்தை அனுபவிக்கிறோமோ அப்பவே அலர்ட்டா கொஞ்சமா சுகத்தை அனுபவிச்சுன்னா கொஞ்சமா கஷ்டம் வரும் பின்னாடி. இதுல கண்ணை மூடிட்டு போறேன்னா அது துள்ளல் வேண்டாம், துவடுதலும் வேண்டாம். ஓகே, ரொம்ப துள்ள வேண்டாம், துள்ள வேண்டாம், அப்படி இருக்கணும்.
ஓகே, சுக துக்கம் அனுபவிப்பான், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணாத அப்படின்னு சொல்றது. ஓகே, துக்காந்தம் அந்தம், துக்க அந்தம் கடைசியில துக்காந்தம் ச நிகச்சதி. ஓகே, அதனால இது மூணுமே பொதுவான விஷயத்த சொல்லிட்டார். இப்போ மூணுத்துக்குள்ள டிஃபரண்ட் என்ன அப்படி சொல்றார், வேறுபாடு என்ன அப்படின்னு. சாத்விகத்துக்கு என்ன வேறுபாடு, ராஜசத்துக்கு என்ன வேறுபாடு, தாமசிகத்துக்கு என்ன. முதல்ல சாத்விகம் எடுத்துப்போம். 37வது ஸ்லோகம். அது என்ன, ஸ்பிரிச்சுவல் சுகம். ஓகே, இந்த ஸ்பிரிச்சுவல் சுகம் இருக்க, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆனந்த அதுல இருக்கிறதே சுகம். ஓகே, இப்போ நீங்க ஒரு கஷ்டப்படுறீங்க, காலையில எழுந்திருச்சு இங்க வரீங்க, ஆனாலும் கூட இதுல ஒரு சுகம் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி தெரியுது? டெய்லி வந்து இருக்கிறத தெரியுது. ஓகே, அது ரொம்ப பெயின் ஆகி தாங்க முடியாத அளவுக்கு அது எனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்ததுன்னா இந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன். புரியுதுல? அது மாத்திரம் முடிஞ்சா மாம்பழத்திலிருந்து காலி பண்ணி ஒரு பையன் ஓடியே போயிட்டான் இங்க இருந்து. புரியுதா? அப்பா சாமி என்னால தாக்க முடியுமா சொல்லிட்டு ஓடி போயிட்டான். புரியுதா? என்னால முடியாதப்பா அப்படின்னு இப்படிலாம் இருக்கான். அதனால இங்க வரீங்க, நீங்க தொடர்ந்து வரீங்கன்னா அந்த பெயின் கூட, சில பெயின் கூட நமக்கு சுகத்தை கொடுக்கும். புரியுதா? இப்ப வந்து குழந்தைக்காக பாடுபடுறோம் இல்லையா, அந்த பெயின் தான், ஆனா அது ஒரு சுகம் இருக்கு. புரியுதா? அது போல இந்த விஷயம் இருக்க ஸ்பிரிச்சுவல் பார்த்து அது நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஓகே, சோபனா ரவின்னு ஒருத்தி இருந்தா, இருக்கிறாளேப்பா, இருக்கா. அவன் என்ன பண்ணுவான்னா அதை படிப்பா, ரொம்ப ஆனந்தமா படிப்பா. புரியுதுல? அந்த மாதிரி நியூஸ் படிக்கிறது அவ தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுது. இப்போ சில பேர்ல படிப்பா, எல்லாரும் படிக்கும் போதே வந்து சீரியஸா மூஞ்சி வச்சிருப்பா, படிச்சுட்டு கடைசியா ஒரு ஸ்மைல். அப்ப நம்ம ஆத்துல கரண்ட் கண்டு போயிடும். கடைசியில ஸ்மைல். இந்த நீங்க பெரிய பெரிய பங்கன்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பையனும் பொண்ணும் வந்து பேசுவாங்க, பேசும்போது பாத்தீங்கன்னா அது சீரியஸா வந்து இது அதுவும் வரவேற்புரை படிக்கிறவளை பார்த்தீங்கன்னா முடியே டென்ஷன் வேர்த்து கொட்டு இதெல்லாம் பண்ண. அதாவது நீங்க எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுப்பா. கடைசியில டென்ஷன் டென்ஷன். ஓகே, அங்க ஒரு டென்ஷன் மானிய வச்சு அப்படி பார்த்தோம்னா டமா 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 டமான்னு எகிரி குதிக்கும். அதனால தான் அந்த இதுவே வச்சிருக்கா. என்னது, இந்த போடி மிருகங்களை எதுக்கு வச்சிருக்கிறத, இந்த காலு கையெல்லாம் உதரும் இல்ல, அதுல எதிர்த்த ஆளுக்கு தெரியாது. புரியுதா? அப்படி அதுவும் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இப்படி பார்க்கும்போது தெரியும், பரிதம் இருக்கும். அதுல நம்ம எழுதி வச்சிருக்க பேப்பர் நடுவில் ஒண்ணு காணாம போயிடும், அது விட்டு போயிடும். அதாவது அதாவது அதான் இப்படியாக முடிந்தது அப்படின்னு சொல்ல இன்னையா சொல்லவே இல்லையா நீ? புரியல? இதெல்லாம் டென்ஷன் பாரு. இது ஏன் சியர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஒர்க்ல பண்ணும்போது கபடி ஆடுறேன்னு வச்சுக்கோ, கபடி ஆடும்போது சந்தோஷம், ஆடி முடிச்ச பிறகு அப்படி கை கொடுக்கணுமா அப்ப சந்தோஷம் இல்ல. இப்படிதான் விளையாடும் போது இந்த ஹோல் இந்த எக்ஸசைஸ் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் வந்த பிறகு எப்பயோ கடைசியில வந்து அந்த நிஷ்டையெல்லாம் ஆன பிறகு நான் பூர்ணன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பிரயோஜனமே இல்ல. இப்பவே எவ்ரி கிளாஸ் யுவர் ஜாய், ஆனந்தமா இருக்கணும். அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஓகே, இதுல இருக்க வேதாந்த சுகமே சுகம் இருக்கிறது. அதனால நீங்க வந்து காலையில வந்திருக்கேன்னா சுகத்தை அனுபவிச்சு தான் வந்திருக்கேன். ஓகே, மெட்டீரியல் சுகம் இருக்க, அது எப்படிப்பட்டது? டென்ஷன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், அஜிடேஷன், இரிட்டேஷன், அவனை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும் அப்படிலாம் ஒரு பிளானோட இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷனோட இருப்பான். அப்படியே அவன் சந்தோஷமா சிரிச்சு பேசினாலும் அந்த பிசினஸுக்காக பாடி லாங்குவேஜ் இருக்க, ஆத்மார்த்தமா சிரிக்க மாட்டான். புரியுது? இப்ப ஆத்மார்த்தமா நாங்களாம் ஆத்மார்த்தமா பூஜை பண்றோம் அப்படிலாம் சொல்லுவா சில பேரு. அதுதான் இந்த ஆத்மார்த்தம். ஓகே, டென்ஷனோட எல்லாரும் செய்வா இதுல. அதனால இதெல்லாம் நமக்கு கூட. அப்போ இந்த ஆனந்தத்திலேயே விஷயானந்த துக்கத்தை கொடுக்கும், வித்யானந்தம் ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த வித்யாவே ஆனந்தம் கொடுக்கும். ஓகே, அதனால இங்க சொல்றாரு அந்த ஜீவ ஜகத் ஈஸ்வரன் பத்தின விஷயம், ஸ்வரூபத்தை பத்தி விஷயம், அது சியர்ஃபுல்லா நமக்கு கொடுக்கும். அதனால அது மாத்திரம் இல்ல, இந்த வித்யானந்தத்தை நமக்கு யாருக்கெல்லாம் ஷேர் பண்றோமோ நஷ்டமாக்காது. வித்யா ஒரு நாள் நஷ்டமாகுது, திருடர்கள் எடுத்துட்டு போக முடியாது. புரியுதா? அதனால ஒரு சுபாஷிதம் சொல்றது, நச்சோர காரியம் நச்சராஜ காரியம் ந பிராத்ருபாஜ்யம் நச்சபாரகாரி வியேகிருதே வர்த்ததே ஏவ நித்யம் வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். இந்த விஷயத்தை நச்சோர காரியம், இது திருடர்களால் கல்வர்களால் பறிக்கப்பட முடியாதது.
நச்ச ராஜ்ய காரியம். நீ இப்ப 11 உபனிஷத்து படிச்சுட்டாய், டாக்ஸ். பிரம்மசூத்திரம் படிச்சுக்க, நீ இன்னும் எக்ஸ்ட்ரா டாக்ஸ். அப்படிலாம் படிப்புக்கு தகுந்தா போல டாக்ஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் இந்த படிப்பு சொல்லி கொடுக்கிறவனுக்கு டாக்ஸே கிடையாது. மத்த எல்லா தொழிலுக்கும் டாக்ஸ் போடுவான். இது உங்களுக்கு ரகசியம். ஒண்ணு உன்னால பணம் கட்ட முடியலன்னா சன்னியாசி ஆயிடு, இல்லைன்னா டீச்சர் ஆயிடு. ஓகே, டீச்சர் ஆயினா பணமா சம்பாதிக்கலாம். புரியுதுல? வேதாந்த டீச்சர் இல்ல, மத்த கமர்ஷியல் அது இதெல்லாம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஃபீல்டு நீ பெரிய ஆளு ஆகி அது கைராசி வேற ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு சுத்தி ஒரு அப்படியே ஹாஃப் அன் அவருக்கு ஒரு கிளாஸ், ஹாஃப் அன் அவருக்கு ஒரு கிளாஸ், டீ குடிக்கிறது கூட டைம் கிடையாது. புரியுதுல? அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, பணத்தை பள்ளி போட்டுட்டே இருக்கலாம். வித்யால இருக்கிறது. இது யாரு டாக்ஸ் பண்ண முடியாது. நான் பிராத்ரு பிராஜ்யம், அதாவது அண்ணன் தம்பி சொந்த சொத்து. உன்னுடைய என்கிட்ட ஒரு 20 உபநிஷத் படிச்சிருக்கேன், உனக்கு 2 உபநிஷத் கொடுக்கட்டுமா? உனக்கு 2 கொடுக்க யாரும் வாங்கிக்கிறதுக்கு ரெடி இல்லை. புரியுதா? நீ கொடுத்தாலும் அவன் வாங்கிக்க மாட்டான். புரியுதா? அதனால இது யாரும் நமக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா. அதனால இது பங்காளி பிரச்சனை எல்லாம் வராது. ஓகே, இதெல்லாம் இதுதான் நமக்கு வித்யால இருக்கிற ஆனந்தம். ஓகே, இது இந்த வித்யானந்தம் இருக்க சுகம் ரொம்ப லாங் டைம் பாடுபடணும். ஓகே, நாட் சுலபம் இல்ல. ஓகே, அதனால இந்த வித்யா நமக்கு அறிவு நாலேஜ் வர வர வெல்த். இந்த வித்யா வெல்த் என்ன? வித்யா வெல்த்னா கிளாரிட்டி ஆஃப் லைஃப், இந்த கிளாரிட்டி ஆஃப் நம்முடைய இந்த பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம வாழ்க்கை பத்தி சில மிஸ்கன்செப்ஷன் வச்சிருக்கோம். நிறைய ராங் ஐடியா, நிறைய இல்ல, டோட்டல் ராங் ஐடியா. வேதாந்தத்துக்குள்ள வந்த பிறகு A to Z ராங் ஐடியாவில் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. அது எல்லாத்தையும் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுன்னா வேதாந்தம் புடுங்கிறது இருக்கு இல்லையா, அது எப்படின்னா மயில் இறக இருக்க அப்படி புடுங்குற மாதிரி இருக்கும், நம்மளே குத்துற மாதிரி இருக்கும், நம்மளே கொலை பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அந்த மிஸ்கன்செப்ஷனை நம்ம சொந்த சொத்து சேர்த்து வச்சிருக்கோமே தாத்தா பாட்டில இருந்து, அந்த சொந்த சொத்தை எடுக்கிறது பேரு. புரியுதா? அது பெயின் தான் இருக்கும். அந்த கவச கொண்டாடத்தை அறுத்துக்கும் போது கர்ணனுக்கு பெயின் இருக்காதே, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பெயின் இருக்காதா? எந்த வருஷம் ஆனாலும் பெயின் இருக்கும். புரியுதா? அதனால பெயின் இருக்கும். பெயின் இருக்கும் போது எப்படி சிரிச்சுண்டே கொடுத்தான், அதுதான் அவன் முதல் நாள் திங்கிற கொடுத்த ஆணி அடிக்கும் போது சிரிச்சுண்டே இருந்தான். புரியுதுல? அந்த மனசு உறுதி, அது மனசுல ஒரு உறுதி. ஓகே, நமக்கு அவனுக்கு ரத்தம் வரும்போது இவனுக்கு இப்படி செத்து போயிடுவான். இவன் உறுதியை சொல்லு. அதனால அந்த மாதிரி டிட்டர்மினேஷன் இங்க 37 சொல்றாரு. ஆத்ம புத்தி பிரசாதம். ஓகே, ஆத்ம ஞானம் பிரசாத. பிரசாதன ஃப்ரீ வீல். ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஓகே, ரிலாக்ஸ் மைண்ட். ஓகே, ரிலாக்ஸ் மைண்ட். ஓகே, ஆத்ம புத்தி. ஓகே, இவனுக்கு எப்படி இருக்கும்னா இவன் ரிலாக்ஸ்டா இருக்கும். வேதாந்தத்தினுடைய ரிசல்ட் என்னன்னா இன்னர் லீஷர், இன்னர் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வாட் அபவுட் ரிலாக்ஸ் மைண்ட். மைண்ட் எப்பயும் ரிலாக்ஸா இருக்கும், ஸ்வஸ்தாவா இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன? அது போர்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கு ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, தன்னில் தானாக சுகமாக இருப்பான், ஏங்க மாட்டான். இவர் பேசினாரா, அவர் வந்தாரா, இவர் போனாரா, இது இந்த டென்ஷனே இருக்காது. ஓகே, அந்த மாதிரி ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா 6வது அத்தியாயத்தை சொன்னாரு. உன்னுடைய மனசுல ஆத்மாவை கொண்டு வா. பந்த மோக்ஷம் சயா வேத்தி புத்திகி சா பார்த்த சாத்வீகி. 30 சொன்னாரு, இப்பதான் படிச்சோம். அதுல பந்த மோட்சத்தை வெடுக்கிறது எதுவோ அந்த புத்தி சாத்விக புத்தி. 33 என்ன சொன்னாரு? யயா திருத்தியா அவ்யபச்சாரண்யா சாத்விக சாத்விக சுகம். அது என்னது? எப்பொழுதும் பிளவுபடாத பக்தி, ஈஸ்வரன் மேலேயே வச்சிருக்கிற பக்தி. காலையில இருந்து மத்தியானம் இருந்து ராத்திரியில இருந்து எவ்ரி டைம் எவ்ரி மூமெண்ட் பகவானை தவிர இவனுக்கு வேற எந்த பழப்பும் கிடையாது. புரியுதா? அப்படி இருக்கிறவன் 37 இப்ப நம்ம படிக்கிறதுல ஆத்ம புத்தி பிரசாஜம் தது சுகம் சாத்வீகம் புரோக்தம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் பர்சன். ஓகே, ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டே இவனுக்கு ஆனந்தம். அந்த கிளாஸ் கேட்டதுல ஒரு ஆனந்தம், கொடோபனிஷத் கேட்டதுல ஒரு ஆனந்தம், கீதை பத்தி கேட்டது ஆனந்தம். ஓகே, அத்வைத மகரம் கேட்கறதுல ஒரு சுகம். ஓகே, அந்த மாதிரி வித்யா சுகம் இவனுக்கு இருக்கிறது. இது சுலபமா வந்துருமா?
சுலபமும் வராது. இங்க எச்சரிக்கை பண்றாரு. ஓகே, சகாம கர்மத்தை விடணும், நிஷ்காம கர்மமா ஆக்கணும், உபாசனை பண்ணணும், அமானித்துவம், மதம்பித்துவம், அகிம்சா, சாந்தி, ரார்ஜவம், இந்த பண்பெல்லாம் வரவழைக்கணும். இதெல்லாம் லேசப்பட்ட விஷயமா? ஓகே, சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் ஆசுரி சம்பத்துல தெய்வீக சம்பத்தெல்லாம் வரணும். அது வரை இப்ப ஒரு 12 ஐட்டம் கொடுத்தாரு. சாத்விக, ராஜச, தாமச. அது தாமசில இருந்து ராஜஸ் வரணும், ராஜஸ்ல இருந்து சாத்விகத்துக்கு வரணும். இப்படி பெரிய ஒர்க். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி இவன் வெளியில கொண்டு வந்தவன். ஓகே, அதனால என்ன? அதனால என்னன்னா, இதுல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? கிருஷ்ணர் சொல்றாரு, அக்ரே விஷம் இவ. இது எப்படி இருக்குமா ஆரம்பத்துல? அப்படின்னா விஷம் மாதிரி, பாய்சன். புரியுதா? அப்படின்னா என்ன? நுனிக்கரும்பு சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஓகே, நுனிக்கரும்பு சாப்பிட்டா சப்புன்னு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் போ அந்த கரும்பு சாப்பிட்ட போக அடிக்கரும்பு என்னாகும்? இனிக்கும். இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கற வாழ்வே இனிக்கும். புரியுதா? முதல்ல இனிச்சதுன்னா அப்புறம் கசக்கும், முதல்ல கசந்ததுன்னா அப்புறம் இனிக்கும். அவ்வளவுதான். அப்புறம் உன்னுடைய பிஹேவியரை பொறுத்து கசக்கிறது இனிக்கிறது உன் வாழ்க்கையை பொறுத்து. ஓகே, அதனால கசந்தே போகும் சில பேருக்கு நான் வாழ்க்கை அப்படின்னு. ஓகே, அதுல உன்னுடைய பிஹேவியர்ஸ் பொறுத்து இருக்கிறது. அதனால இங்க இந்த சாத்வீக சுகம் எப்படிப்பட்டது? முதல்ல கிளாஸுக்கு வரதெல்லாம் சுலபமா இருக்கும். முதல்ல நான் பேசுற பாஷையே புரிஞ்சுக்கிறதே 1 வருஷம் ஆகும். இவர் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு. ரெண்டாவது இவரு பாட்டு சொல்லிட்டு போயிடுவாரு, நம்ம வீட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வரும். ஓகே, இவர் சொல்றது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு போல இருக்கேன்னு கொஞ்சம் வரும். ஓகே, அப்படிதான் நிஜமா தான் இருக்கிறது. அப்புறம் ஆமா இவர் உண்மைதான் சொல்றாரு. அப்புறம் இப்படி இப்படி படிப்படியா இது அக்ரேவ. முதல்ல கஷ்டமா இருக்கும், விஷம் மாதிரி இருக்கும், பேசுற வாச்செல்லாம் அப்படியே சத்யாசி சன் இவன் விட்டுறான்ல அந்த மாதிரி ஒவ்வொரு அம்பு தைக்கும் நம்மள. ஓகே, சோ என்ன ஹட்டுக்கு அனுத்வேகரம் சொல்றாரு. இவரு பார்த்து அனுத்வேகரமா ஒரு வார்த்தையும் வேகக்கரம் தான் இருக்கிறது அப்படின்னு தோணும் நமக்கு இங்க இருந்து. எப்படி? ஓகே, இது டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் நான். உன்னை பர்சனலா வஞ்சன் வச்சு அப்படிலாம் திட்டின்னு இருக்கேன் நான். புரியுதா? உங்க பங்காளி திட்டுற மாதிரி திட்டின்னு இருக்கேன் நான். கிளாஸ்ல இருக்கிறது சொல்லிட்டு இருக்கேன் நான். புரியுதா? சாஸ்திரம் சொல்றது மாத்தணும். புரியுதுல? அதனால திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, பரிணாமே அமிர்த உபமம். ஸ்லோவா என்ன ஆகும்னா, அந்த விஷயம் முன்னாடி திட்டவே இல்லை. ஒரு நாள் முன்னாடி திட்டினத மாதிரி நினைச்சுட்டு இருக்கல. அதெல்லாம் ஆசீர்வாதம், பிளஸிங்ஸ். ஓகே, ஒரு வேர்டும் என்னுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக போட்ட பலி. இது அந்த சம்மட்டி வச்சு அடிச்சிருக்கல சில சமயம். அந்த சம்மட்டிலாம் எதுக்கு? என்ன திருத்தி இந்த இது லைன்ல கொண்டு வந்திருக்காரு அப்படி சொன்ன. இந்த இதுல மெக்கானிக் ஷாப்ல பையனை பார்த்தேன்னா சுத்தில வச்சு இப்படி அடிப்பான், பிராக்டிகலா அடிப்பான். அதெல்லாம் ஸ்தூலமான விஷயம். இங்க அப்படிலாம் அடிக்க முடியாது. இதுல சுத்தில வச்சு அடிக்கிறது இல்ல, இங்க வார்த்தையை வச்சு அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது. உள்ள போய் அந்த மனசு என்னமோ பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் டே வரவே கூடாது அப்படி சொல்லி வந்தா இங்க உட்காந்துருவான். இருந்தாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. புரியுதுல? சில சமயம் நம்ம தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் ஓடியே போயிடணும் போல இருக்கும். ஓகே, இது நமக்கு சூட் ஆகாது அப்படிலாம் தோணும். புரியுதா? இதெல்லாம் மனோபாவனை வரும். ஆனா கூட என்ன பண்ணுவோம், இது ஏன்னா இவன் எப்ப அலின்னு சொன்னோடனே அப்பயோ கோச்சிட்டு போயிருக்கணும். புரியுதா? இருந்தாலும் இத்தனை அத்தியாவசியம் இப்படி கேட்டுட்டே இருக்கான், உட்காந்துதான் கேட்டு இருக்கான். உங்களுக்கு அந்த சினிமால காட்டுறது நின்று இப்படி ரோட்ல அதெல்லாம் கிடையாது, அப்படியே தேர்தட்டில் உட்கார்ந்து இருக்கான், அப்படி கேட்டு இருக்கான். சரி, ராஜச சுகம் எது? ராஜச சுகம் எது? சுகம் விஷய இந்திரிய சம்யோகாத் பவதி. ஸ்பர்ஷம் இது இருக்குல்ல, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, அது மூலமா இருக்கிற வெளியில இருக்கிற பொருள் இருக்க. ஒரு ஜிலேபி இருக்கு, அந்த ஜிலேபி இருக்கு சாப்பிட்டா சுகம் இருக்கு. புரியுதா? அந்த சுகம் எத்தனை நாள் இருக்கும்? 10 ஜிலேபி மூக்க பிடிச்சி சாப்பிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? போயிடும். ஒரு 40 ஜிலேபி அந்த ஒரு பாக்ஸ் இப்படி கோயில கொடுத்து இங்க சாப்பிட்டுட்டு போ எனக்கு முன்னாடி, இது குருவின் கட்டளை. எது வேணா பண்ணலாம், இது பண்ணவே முடியாது. வாமிட் ஆயிடும். புரியுதா? வாமிட் ஆயிடும், அலர்ஜி ஆயிடும், அப்புறம் கண்ணு காதெல்லாம் மூக்கெல்லாம் இதுவாயிடும். ஓகே, இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த ஜிலேபி நினைச்சாலே வாமிட் வரும். புரியுதா? அப்போ எந்த சுகமும் ஒரு லிமிட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்பிடுற ஜாங்கிரிக்கும் செகண்ட் சாப்பிடுற ஜாங்கிரிக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. புரியுதுல? ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது அந்த டேஸ்டோட போயிட்டா அது டேஸ்டா தெரியும் உனக்கு. அப்புறம் 4-5 சாப்பிட்டா டேஸ்ட், அதுல என்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். புரியுதா? இதான்
நம்ம உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறத கிரகஸ்தல போற இல்ல ஒரு 6 மாசத்துல ஸ்டடி பண்ணிடலாம். ஓகே, நான் போகாமே ஸ்டடி பண்ணிட்டேன். உனக்கு வந்து பாடமே வர மாட்டேங்குது பவுஸ். அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வருது இல்ல, அந்த பாடத்தை தெரிஞ்சுன்னு ஓ இதுல தான் நம்ம குணத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. ரெக்கார்டிங் ஒரு விஷயமும் இன்சிடென்ட்டும் உன் மனசை வெளியில காட்டுறது. அதனால ராஜச சுகம் எப்படிப்பட்டது? புலனின்ப சுகம் சம்பர்ஷா இன்பம். அது எப்படிப்பட்டதுன்னா சொரிய சொரிய சொர்க்கம் எரிய எரிய ஏக்கனா. ஓகே, இது புண்ணு இப்படி சொரிஞ்சா சுகமா இருக்கும், அப்புறம் ஒரு எரியும் பாரு, அந்த மாதிரி சுகம் அது. ஓகே, அதனால தது அக்ரே அமிர்தம் உபம். முதல்ல சுகமா இருக்கும், அப்புறம் என்னமா போக 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 தெரியும் இந்த பொன்மணி வாசம் புரியும். இப்படி பண்ணுனா அப்படி பண்றது ஜாலக்கண்ண. என்னப்பா பேசுற? டைம் இல்ல, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வந்து பேசுறேன். நானும் விட்டுறது. சரி போ, தப்பிச்சு படிச்சா எத்தனையோ பொண்ணுங்களும் பையனும் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பக்கமே போட்டான், திருப்பி வரவே இல்லை இந்த பக்கம். அப்படிலாம் போனவனுங்க போயிட்டான். பொன்மணி வாசல் புரியும் அவனுக்கு, திருப்பி வரவே மாட்டான், விழுந்த வந்தான். அதனால சில பேருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஒரே குஷியோடு குஷி இருக்கா, அதுக்கப்புறம் டயர்டா போய் படுத்துருவான். இதெல்லாம் இருக்கல்பா. சோ எனக்கு ஒரு பையன் இருந்தான், நாங்க எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது அவன் செம்ம பிட் அடிப்பான், இங்க இருந்து பிட் அடிப்பான், இங்க பிட் அடிப்பான். அவன் பிட்டு எழுதுறதுக்கு நான் அப்ப கூட யோசிச்சுட்டேன், இப்படி தூரத்துக்கு எழுதுறிய அந்த நேரத்துக்கு படிச்சு தொடக்கலாம், இல்ல எழுதும் போதே ஞாபகம் வராதரா உனக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு எவ்வளவு மெமரி பாரு, இந்த கேள்விக்கு இந்த இடத்துல பிட்டு இருக்குன்னு தெரியும். எனக்கு அப்பத்திலிருந்து இந்த இப்படி கொஞ்சமா வச்சுட்டு இப்படி எழுதுறதா தெரியாது, பளிச்சுன்னு இருந்தா தான் எழுதும். ரொம்ப கஷ்டம். இப்ப சப்போஸ் நான் பிட் அடிச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொருத்த பேப்பரை வாங்கி பிட் அடிச்சு முதல் டீச்சர் கண்டுபிடிச்சிருவா, என்ன திரு முடிக்கிறேன். அதெல்லாம் நான் சுக்கா பண்ணும். அவ்வளவு டேலண்ட் பையன், அவ்வளவு டேலண்ட் பையன். நான் ஒரு ட்ரிப்ளிக் அன்னைக்கு ஒரு இதுக்கு போனேன், மண்டபத்துக்கு, ஒரு குழந்தைக்கோட ஆண்டு நிறைவு பங்கனுக்கு. நான் வந்து குருஜி ஆக்கும் அவ்வளவு போன ஸ்பெஷல் இது வாங்க வாங்க கூப்பிட்டு பையா அவருக்கு சாப்பாடு போட அப்படின்னு சொன்னேன். ஓகே, கையும் கருத்தியமா வரான். என்ன அந்த பிட் அடிச்சானே அந்த எங்க பிரின்சிபல் வயிற்றுல கொட்டினா அவன் தான் கையும் கருத்தியமா வரான். அவனும் பார்த்துட்டான், நானும் பார்த்துட்டான். ஓகே, நான் வந்து அது கண்டுக்காம அப்படின்னு அவனுக்கு ஒரே சேமா படிச்சு அப்படி அன்னைக்கு தர அவ சொன்ன பிரின்சிபல், நீ தரன்னு ஒரு நாள் வாழ்க்கை தரன்னு போயிட்டா, என்ன வயிற்றுனா எங்கேயோ போய் நிப்ப, தெருவில் நிப்ப, அப்படிலாம் கத்துவாவ. கிட்டார் நிப்பாரு, வெரி ஸ்ட்ரிக்ட். அதனால ஆரம்பத்துல சுகமா இருந்தான், வாழ்க்கையில எண்ட்ல என்ன ஆயிடுதான் கரண்டிய தூக்குற நிலை வந்துருத்து. therefore important ராஜச சுகம் ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கும், அப்புறம் போக 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 சரியா போயிடும். இப்ப 60 வருஷம் கழிச்சு அரசியல் கட்சியில எதிர்கட்சியா கூட உட்கார உன்னால முடியல, அப்படி ஆயிடும் ஒரு நாள். அதனால பி கேர்ஃபுல். அதனால சோ இந்த சமுதாயத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ராஜச சுகத்தை குறைச்சி அப்புறம் சாத்வீக சுகத்துக்கு வா அப்படின்னு சொல்ற. அது மாத்திரம் இல்ல, உனக்கு வந்து எதுவுமே அன்பிரடிக்டபிள், லைஃப்ன்றது அன்பிரடிக்டபிள், எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால பெரிய பெரிய உறவெல்லாம் கூட விரிசலாண்டு. பவுசு உறவு இப்ப வந்து இந்த விவாகரத்து நோட்டீஸ் வாங்குறவன் நூத்துக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இன்கிரீஸ் ஆயிருக்கு கோர்ட்டுக்குள்ள. இதெல்லாம் நம்ம நாட்டோட கல்ச்சரே கிடையாது. ஆயிரங்காலத்து பயிராக்கம் இந்த கணவன் மனைவி இருக்கிற உறவு ஆயிரங்காலத்து பயிர், அந்த பயிரெல்லாம் இப்போ இது. ஆனா நம்முடைய ட்ரெடிஷன்ல இந்த விவாக மந்திரம் சொல்லி அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறது. ஓகே, நான் நினைப்பதெல்லாம் நீ ஆக வேண்டும், நீ நினைப்பதெல்லாம் நானாக வேண்டும். பியூட்டிஃபுல் சாங். ஓகே, அதை நான் இப்ப ரசிக்க முடியாது. இந்த விவாக மந்திரம் இருக்க பியூட்டிஃபுல் மந்திரம். மே ஹிருதயம் தவ ஹிருதயம், தவ ஹிருதயம் மே ஹிருதயம். நான் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் என்ன பிரயோஜனம்? அவ கல்யாணம் பண்ணிட்டு ஞாபகம் வச்சிருக்கணும் இத, புரியுதா? அதனால உன்னுடைய ஹிருதயம் தான் என்னுடைய ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் தான் உன்னுடைய ஹிருதயம். உன் கண்ணில் நீர் விழுந்தால் என் கண்ணில் காபி கொடுத்து இது நீலி கண்ணிலாம் வேண்டாம். இவரு உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. இதுல அதுவும் சிவாஜி சார் தான் வந்து நடிச்சார்.
உருக்கிடுவார் உருக்கிடுவார் அப்படியே. அவரும் அப்படியே அப்படியே பண்ணி தொடச்சலாம், கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும், அதுக்குள்ள சுபம் முடிஞ்சிடும். ஓகே, அதனால இதெல்லாம் இருக்கிறதப்பா. So all relationship not reliable. Okay, anything not reliable. Okay, எதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கியோ ஒரு நாள் உல்டாயிடும், அப்செட் ஆயிடும். புரியுதா? இதுதான் ராஜச சுகம். ஓகே, இந்த ராஜச சுகத்தை ப்ராப்ளம் சரி. தாமச சுகம் இருக்கும். இவனுடைய பிலாசபி என்ன? பிளிஸ். இவனுடைய பிலாசபி நல்ல படுத்து தூங்குறது, எந்த நேரம் கிடைச்சாலும் தூங்குறது, அது அவனுடைய பிளிஸ். இக்னரண்ட் இஸ் பிளிஸ். ஓகே, ஸ்லீப் இஸ் பிளிஸ், லேசினஸ் இஸ் பிளிஸ். இவருடைய பிளிஸ், இவருடைய பிலாசபி. புரியுதா? ஓகே, அதனால எல்லாமே டோன்ட் கேர். ஓகே, கேர்லெஸ் பண்ணும். ஓகே, எது சுகம்? நித்ரா, ஆலஸ்ய, பிரமாத, உத்தமம். பகவான் திருப்பி திருப்பி பிடிக்கிறார் பாருங்க. ஓகே, எது சுகம்? நித்ரா சுகம் இவனுக்கு. ஓகே, நல்ல பாய போட்டு படுத்தான்னா அப்படிதான். சில பேர் சோபா சூட்டுக்குள்ள போய் படுத்துவான். அது சோபா செட்டுக்குள்ள இருக்குல்ல, அதுக்குள்ள போய் படுத்துவான். நல்ல அங்க என்ன காத்து வருமோ, என்ன வாசனை வருமோ, அதெல்லாம் இல்ல, எங்க பார்த்தாலும் தூங்கி விடுவான். புரியுதா? அந்த பஸ் இருக்கல, ஒரு கவர்மெண்ட் பஸ், அது அழுக்குனா அழுக்கு இருக்கும், அதுக்குள்ள உள்ளர போயிடுவான். அந்த ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பெரியவரை கூட்டிட்டு போனா, அவர் இப்படி இப்படி தூங்கி தூங்கி அந்த இது ஒரு கம்பி இருக்கும்ல இந்த பக்கம், அதுக்கு இடுக்குள்ள போய் வயிறு போய் மாட்டிச்சு. வாங்கப்பா வாங்கப்பா காப்பாத்துங்கப்பா கண்டக்டர். என்னடா சுகம், என்னடா தூக்கம் வந்திருக்க. அந்த இது இருக்குல்ல, கம்பி ஒண்ணு இருக்குல்ல, அதுல போய் இப்படி இடிச்சுப்பா. உனக்கு பஸ்ல தூக்கம் வர வேண்டாம்னா எவெல்லாம் எப்படி தூங்குறான்னு நீ பாரு, கொஞ்ச நேரம் உன் தூக்கம் போயிடும். அப்படி என்ன தூக்கம் வந்திருக்கு. சில பேர் நான் பஸ்ல உட்காரும் போது இப்படி வந்து உட்கார்ந்தோட தூங்கிடுவான். அதுவும் நம்ம மேல சாஞ்சிடுவான். நான் வேற கையில புக்கு எப்பயுமே வச்சுருப்பேன் நான் படிக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு அப்படியே முன்னாடி நகர்ந்து போயிடுவேன். தமால் கீழே அந்த கேப்ல போய் விழுந்துருவான். சாரி சாரி, தூங்கு, ஆனா என் மேல தூங்காது. இதெல்லாம் தூங்கி கெட்டவன் பல பேர் இருக்கா நம்ம நாட்டுல. ஓகே, அந்த மாதிரி நித்ரா, நித்ரையில ஒரு சுகம் சுகம் இருக்கிறது அப்படி இருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் ஆலஸ்ய, சோம்பேறி, எதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு புக் எடுத்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்பவே அது சில பேருக்கு அந்த கடவுள் புக்கை வச்சிருக்கேன், 1 minute தேடணும், அது எங்க இருக்குமோ எப்படி இருக்குமோ, செல்லு அரிச்சு போயிருக்கும் சில பேர் ஆத்துல. ஓகே, அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆலஸ்ய, சோம்பேறி. பிரமாத, பிரமாதம் என்ன? கேர்லெஸ் ஃபெலோ. ஓகே, எதுலயும் ஒரு அக்கறை இருக்காது, ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புரியுதா? ஏதோ சில பேர்லாம் டிரெஸ் கூட செலக்ட் பண்ண தெரியாது. இன்னைக்கு என்ன இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டோமா, ஒரு முடிவு பண்ண தெரியாது. ஓகே, இதெல்லாம் டிசிஷன் மேக்கரும் தெரியாது. இதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன? நித்ரா. இதெல்லாம் ப்ராப்ளம்பா. ஓகே, தது சுகம் தாமச உதாகிருதம். ஓகே, இந்த ஃபெலோ எப்படின்னா பஃபலோ ஃபெலோ. ஓகே, பஃபலோ தெரியுமா உனக்கு? அது அந்த குட்டையில போய் அதுல ஒரு சுகம் இருக்கு, அதுக்கு இல்லைன்னா அது போவோமா? அதனால அதுல ஒரு சுகம் இருக்கிறது. இந்த ஞானியும் எப்படி இருப்பான்னா எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம இருப்பான். இவனும் ப்ராப்ளம் இருக்காது, இவனுக்கும் சொசைட்டில ப்ராப்ளம் இருக்காது, ஞானினாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா தூங்கி போயிடுவான். புரியுதா? அகங்காரம் ரெண்டுத்திலையும் இருக்காது. இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் வெறுமனை தூங்கினா சோம்பேறி, தூங்கி எழுந்த பிறகு மத்தவெல்லாம் திட்டினா மூர்க்கா, ராட்சச, ராட்சசி. ராட்சசி சொல்லப்படாது நம்மளுடைய ரூல் பிரகாரம், அழகான ராட்சசியும் பண்ணும். ஓகே, ஏன்னா அட்ஜெக்டிவ் வேணும். அதனால சோம்பேறியா இருந்தா இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, அதனால என்ன ஆகும்? இன்டலெக்ட் மோர் 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 அண்ட் டல். ஓகே, ஆத்மனஹா மோகனம், டெல்யூஷன், மனக்குழப்பத்தை உண்டாக்கும். எதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே, எது சொன்னாலும் அது மாத்தி புரிஞ்சுப்பான். எது அக்ரேசே ஆத்மந்தேச தது சுகம் ராஜசம். இது எப்படிப்பட்டது? முதல்ல ஆரம்பத்தில் சுகமா இருக்கும், அப்புறம் போக போக வாழ்க்கை எழுந்துக்கவே முடியாது. இந்த சுகம் ராஜச சுகம் இல்ல, இது ஆரம்பத்திலையும் தகராறு, முடிஞ்ச பிறகு தகராறு. டெல்யூஷன் யுவர் மைண்ட், புத்தி டல்லா போயிடும், டபுள் அப்படி போயிடும். அதனால இந்த விஷயத்தை முதல்ல மெதுவா திட்டுவா, ராஜா கண்ணு எந்திரிமா எந்திரிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சூடு ஆயிடும், ஏறுமா ஏந்திரா, அந்த சவுட். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் அதெல்லாம் காதலே விடாது. எழுந்த பிறகு தானே காதல விடும்.
அதுக்கு முன்னாடி இந்த அம்மா திட்டி 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 போயிருக்கோம். புரியுதா? நான் கூட கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டா இது எழுந்துக்கவே மாட்டேது அப்படி சொல்லுவான். ஓகே, அதனால இப்ப நமக்கு என்னன்னா சாதுர்மாசிய காலத்துல 100 நாள் இப்ப நம்ம வந்திருக்கிறது. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால யஸ்துவாத் பரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ய மாணவஹ ஆத்மன்யேவச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. ஓகே, அதனால ராஜச சுகத்திலிருந்து ஆத்ம சுகம். இப்ப இந்த தாமச சுகத்திலிருந்து ராஜச சுகம் வரணும். ராஜச சுகத்திலிருந்து தான் இந்த வித்யா சுகம் வரும். ஓகே, அப்ப ஆத்ம ஞான ஜன்ய ஆனந்தா ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா, அது சாத்விக சுகம். அப்படி சொல்லி இந்த 12 டாபிக் இனிதே முடிந்தது. நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதோட முடிஞ்சது. இனி வரக்கூடியதெல்லாம் வேற டாபிக். ஓகே, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.